அஸ்ஸலாமு அலைக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் மொச்சை குழம்பு தான். இது வந்து பச்சை மொச்சை வச்சு செய்கிறது. இது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள் இது வந்து எப்படி செய்ய போகிறோம்னு. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எங்கள் சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 200 கிராம் மொச்சை எடுத்திருக்கேன். உரித்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்து வெந்தயம், கொஞ்சம் சோம்பு, ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 10 போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் நம்ம தாளிப்புக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும். கலர் நல்லா கொஞ்சம் சிவந்து வரையில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். கொஞ்சோன்னு வந்து பட்டை கிராம்பு பவுடர் அதையும் நல்லா சேர்த்து கலந்துக்கணும். நல்லா கலந்துட்டு கொஞ்சம் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, 3 தக்காளி பழம் நல்லா பழமாக எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மசிஞ்சு வர அளவு நல்லா வதக்கிக்கிறணும். இப்போ வந்து தனி மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கணும் சேர்த்து விட்டு. இப்போ இது நல்லா அது வதங்கி வந்த உடனே நம்ம சிக்கனை உள்ளே சேர்த்துடலாம். சிக்கனை உள்ளே சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு 10 போல் அடித்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம சேர்த்துருவோம். உப்பு, சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க மொச்சை வந்து ஒரு 200 கிராம் மொச்சையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டோம். அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மசாலாவோட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விட்டு வேகட்டும். சிக்கன் கொஞ்சம் நேரம் தண்ணி விட்டு நல்லா அந்த மசாலாவோட செட் ஆகி வேகட்டும். இப்போ அது வெந்ததுக்கப்புறம் இப்போ வந்து தண்ணி விட்டு வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கரம் மசாலா, சிக்கன் மசாலா சேர்த்துட்டு மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி, இதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் மூடி வச்சிடலாம். இந்த குழம்பு வந்து ஒரு குழம்பே போதுங்க. காலை சாப்பாடு, டிஃபன், இட்லி, மதியானம் சாப்பாடு, நைட்டுக்கு சப்பாத்தின்னு இந்த ஒரு குழம்பு இருந்தாவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து சிக்கன் குழம்பு, சிக்கன் மொச்சையெல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிடல அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு மூடி வச்சு நல்லா கொதித்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து அரை மூடி அளவில் தேங்காயில் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ அரைச்சி நான் இதில் எடுத்துருக்கேன். அதை வந்து இப்போ நம்ம உள்ளே சேர்த்துடலாம். நல்லா ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டு தான் நம்ம தேங்காய் சேர்க்கணும். தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சா போதும். 2-3 நிமிஷம் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சாச்சு பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லி இலை இருந்தால் போட்டு அடுப்பு மூடி வச்சிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க குழம்பு. ஆனால் அது வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து ஒரு டைம் சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.